நார்த் வைல்ட் லைஃப் வெல்கம்ஸ் யூ. போடு 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 காட்டுக்குள்ளே. ஓ யாருக்கா நீங்களாம்? சோலோவாக போய் மாட்டிக்க போகிறோம் போலியே. நானே பேசாமல் அது கார் பின்னாடியே வந்திருக்கலாமோ. வைல்ட் லைஃப்னு சொல்லிட்டு மாடு சுற்றுது. ஓ இது காட்டு மாடியா? பாருங்களா எவ்வளோ பெரிய இது. நாட்டு மாடு. தடை எதுக்கு? பிளாஸ்டிக் தடை. ஏன் எங்கே இருப்பான்னு தெரில. ரொம்ப கேஷுவலாக போகிற மாதிரி இருக்குது. இவனை இங்கே தைரியமாக வண்டி நிறுத்திட்டு எங்கே போயிருக்கானுங்க பாருங்க ஜி. இவனுங்க ஊர் ஆளுங்க பார்த்தீங்களா? அதனால் இவனுங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தைரியமாக ஜாலியாக சுற்றுவானுங்க. நம்ம தனியாக போகிறோமே ஒண்டி கட்டையா? இவரே ஒண்டி கட்டையாக தான் வராரு. நமக்கு என்ன? ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரேராக தான் வரும். ரொம்ப ரேர் தான் இங்கெல்லாம் பார்க்கலாம். ரோடு நல்லாயிருக்கு. உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு வளைச்சி ஓடணுன்னா அந்த ரோடு நல்லாயிருக்கும். சும்மா வழுக்கி எப்படி சொல்கிறது, சும்மா விரட்டுன்னுவாங்களா அந்த மாதிரி விரட்டி அடிக்கலாம். பட் சேஃபாக அடிங்க. ஏன்னா சடனாக டேர்ன் வருது. பிரேக்கிங் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக போகலாம் ஜி. அது மட்டும் கரெக்டாக இருக்கும். சொன்னல 60க்கு மேலே இங்கே கிராஸ் பண்ண முடியாதுன்ட்டு. இந்த இடத்துல 40 ஆகிடும். 40 50 ஓகே தான். நீங்கள் யமாகா அந்த மாதிரி நல்லா ஏரோடைனமிக்ஸ் உள்ள பைக் இருந்ததுன்னு வைங்களேன், அசால்ட்டாக போகலாம் இங்கெல்லாம். இப்போ ஹிமாலயனில் 450 வந்துருக்கலாம். அதை நான் ட்ரை பண்ணல. ஆனால் அது எப்படின்னு தெரியல. ஆனால் ரைட் பண்ண எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதில் கூட இந்த மாதிரி பெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் போயிருக்கு. அடா பாவிகளா, இந்த இடத்துல முக்கியமாக போட்டிருக்காங்க போர்டு. வா யானை கிராசிங்க்குன்ட்டு. எலிஃபண்ட் கிராசிங் பார்த்து போங்க அப்படின்னு போட்டிருக்கானுங்க. எலிஃபண்ட் நடந்து போனதுக்கான மொத்த அறிகுறியும் இருக்குது. ஆனால் நான் பார்த்து மாடு தான் வருது, வேறு ஒன்றும் வரல. பட்டு கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் எலிஃபண்ட் நடந்து போகும்போது புழுக்க போடும் தெரியுமா? அது மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா என்னையா இது போயிட்டே இருக்கோம். ஒரு வேலைக்கு தான் ஒக்கானிக்கல் ஏறுற பாதியோ. என்னஜி மலை மேலே ஏறுறேன் சம்மந்தமே இல்லை. ஒக்கானிக்கல் ஒரு மலையிலையா இருக்கேன்? சத்தியமாக நான் வந்தது கிடையாது. அதான் டவுட்டாகவே இருக்குது எனக்கு. எதுக்கு இப்போ நான் மலை மேலே ஏறிட்டு இருக்கேன்னு தெரில. கூகுளே கரெக்டான ரோடு தான் போகிறேன்னா. வண்டி கார் அலோடு இல்லை, புகை அலோடு கிடையாது. லிக்கரு கார் என்னடா அலோடு இல்லை? வெண்ணீங்களா? கஷ்டம்தான் இங்கெல்லாம் வண்டி நிறுத்திதான். ஒரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஸ்லாண்டிங்லேயே போகலாம். ஆனால் அதுக்கு மேலே முடியாது. ஏன்னா நேற்று தான் ஃபுல் டேங்க் நான் போட்டேன். அதனால் என்னோடய சேஃப்டிக்கு நான் இருக்கிறேன். அதே தான் டேஞ்சரஸ் ரோடு தான், வேறு எதுவும் போடல. ஆனால் கவ் கொஞ்சம் டேஞ்சரஸான கவ் தான் இங்கெல்லாம். ஒக்கானிக்கல் 33 கிலோமீட்டர்ஸு. சத்தியமாக எனக்கு தெரியாது ஒக்கானிக்கல் மலை மேலே தான் இருக்குன்ட்டு. இப்போ கூட எனக்கு டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஏறிட்டு இறங்குவோமோன்னு ஃபீலாக இருக்குது. இப்போ கார் இருக்குது பாருங்கள் ஜி. பாடி கார்ட்ஸு 4 பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜாலியாக போக வேண்டியதான். ஓவர் டேக் தான் பண்ணுங்களேன். அவனை ஏன் அப்படி பண்ணுறீங்க? சாவடிக்கிறீங்க ஜி. இவன் இந்த கார் தானே அந்த இடத்துல ஒரு இடத்துல ஹோல்டு பண்ண பார்த்தீங்களா? அந்த டைமில் ஓவர் டேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அவன். இந்த 2 பேரும் ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி நின்னும் பார்த்தீங்களா மேப் பார்க்குறதுக்கு? அந்த டைமில் ஓவர் டேக் பண்ணிருக்கானுங்க. மெயினாக ஆம்புலன்ஸாக போகுது. ஏதாவது பஞ்சாயத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அதுவும் சைலண்ட்டாக தான் போகுது. ஒன்றும் அந்த அளவுலாம் ப்ரெஷர் எடுத்துலாம் அவங்க போல். ஒருவேளை சேஃப் காஷனுக்காக எடுத்துகிட்டு போய் வைக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா சேஃப்காக முன்னெச்சரிக்கை வண்டி எடுத்துகிட்டு போய் வச்சா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்ட்டு நினைக்கிறேன். அங்கே புகையுது பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே? கொளுத்தி விட்டானுங்க போனுங்க. எவனோ பற்ற வச்சு போட்டான். கொஞ்ச அளவுக்கு ஒரு வின்டர் டைமில் வாங்க, சரியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த இடம்லாம். நிறையா கிராஸிங்கு, யானெல்லாம் கிராஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அவர் நமக்கு ஸ்பேஸ் விட்றாரா இல்லை நம்மளை போக சொல்கிறாரா? ஸ்பேஸு வழி தான் விட்டார், போப்பா நீ அப்படின்ட்டு. என் தெரிஞ்சு காலைல போனானுங்க பார்த்தீங்களா சூப்பர் பைக்ஸில், அவனுங்க வந்து ரைடு முடிச்சிருப்பானுங்க மார்னிங்கு. ஒக்கானிக்கலில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அதாவது காலைல மார்னிங்காக ஒக்கானிக்கல் போய் பார்த்துட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கண்டிக்கோட்டாக்கு போவாங்க, இல்லைனா நந்தி ஹில்ஸ் போவாங்க ஈவினிங் சன்செட்டை பார்க்குறதுக்கு. இந்த 2 ஆப்ஷன் தான், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு நந்தி ஹில்ஸ் தான் பார்க்க போவாங்க. ஈவினிங் போகும்போது சன்செட் கரெக்டாக இருக்கும் அவங்க போகிறதுக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அது யாரும் வீட்டுக்கு போனால் போவாங்க. நல்லாதாச்சும் இருக்கான பாட்டு. இந்த சிஸ்கா இருக்கான் பார்த்தீங்களா, ஸ்கோடா முன்னாடி போகிறானே, போடு ஏதோ ஃபெஸ்டிவல் போல் நடக்குது. ஸ்கோடா இருக்கான் பாருங்கள் முன்னாடி. எந்த ஊர்னே இல்லை, வெறும் 23 BH 56 11E. இது என்ன கணக்குது?
பிஹெச்னா பீகாரா? எப்படி இது நம்பர் எனக்கு புரியல இது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஸ்டேட்டுன்றது மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த 23ன்னு வரணும். ஒருவேளை 23 பிஹெச் 5611 பதிலாக பிஹெச் 23 5611 பிஹெச் 23 5611. அரே ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஒன்றும் புரியலையா சத்தியமா? அதான் அமெரிக்காக்காரன் நம்பர் பிளேட் அடித்த மாதிரி அடிச்சு வச்சுருக்கான் பாருங்க. முடிச்சு விட்டானுங்க. 20 இல்லைண்ணா, அங்கே சேஞ்சு மாற்றிக்குவாங்க. டுவெண்ட்டி சுத்தமாக இல்லை. சொல்லிப்பாங்க, சேர்ந்துச்சுன்னா கொடுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். டோக்கன் ஒரு பைக் பில் 20 ரூபாய்க்கு ஒரு பைக்குக்கு என்ட்ரன்ஸு, எக்ஸிட் தான் வரும். ஓகேண்ணா, 20 ருபீஸ் உள்ளே வச்சாச்சு. கரெக்டாக வச்சேண்ணா, அது வேறு பார்க்கணும். இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் காணாமல் போச்சுன்னா எங்கள் திருப்பி அங்கே போகும்போது எப்படிப்பா நீ வந்த உள்ளே அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். இது எக்ஸிட் தான் ஜி. ஒருவேளை ஒக்கானைகள் உள்ளே போகிறதுக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பைக்குக்கு. இருக்கலாம், 20 ரூபாவில் ஒன்றும் ஆக போதில்லை. ஆனால் சில்லறை முடிஞ்ச அளவுக்கு சில்லறை எடுத்துகிட்டு போங்க. நான் இருக்கிற சில்லறையெல்லாம் தானமாக கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். சில்லறை இல்லாமல் வந்தால் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகுது பார்த்தீங்களா? எல்லோரையும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு வந்தேன் ஜி நான். எல்லாரையும், அதாவது இப்போ போச்சு பார்த்தீங்களா எல்லா பைக்கையும், அவனுங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு நான் வந்தேன். இப்போ என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டானுங்க எல்லோரும். இதான் நடக்கும் சில்லறை இல்லைன்னா. நல்ல சேஞ்சாக கொடுத்தானுங்க அவங்க. எனக்கு பின்னாடி லைனாக வந்த உடனே எல்லோரும் சேஞ்சு கொடுத்ததுனால நான் பொழைச்சேன், இல்லைனா சோழியை முடிச்சிருப்பானுங்க. இது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி தெரியல, பட் ஆனால் அவனுங்க பேசுகிற அது கடைன்னு பேசினானுங்க பாருங்கள். அதில் ஒரு டவுட் வருது எனக்கு. அந்த கடையில் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன்னா அந்த கடையிலேயே சேஞ்ச் இருக்காதுப்பா அப்படின்றானுங்க. புடு ஓ, இங்கே தான் பற்றிட்டு எரிஞ்சிருக்கு. இந்த புகை வந்தது பார்த்தீங்களா? பாவம் தான், இப்படி போட்டு எரிச்சு விட்டுறானுங்க எல்லாத்தையும். இது அதுவாக காட்டு தீயா எரியுதா இல்லை யாராவது பற்ற வச்சு விட்றாங்களா வேணுன்ட்டு அப்படின்னு தான் சத்தியமாக எனக்கு தெரிய மாட்டேது. காயுது, எனக்கு தெரிஞ்சது காயுது ஓகே தான். ஆனால் இது எரியிற அளவுக்குலாம் இந்த இடத்துல வெயில் வந்தவளோ ஒன்றும் அடிக்கலை. ஏன்னாவது எனக்கு தெரிஞ்சு வண்டியில் போகும்போது ஸ்மோக் பண்ணியிருப்பான், அப்படியே பற்ற வச்சு இந்த டிராகன் படத்தில் அடித்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சிருப்பான், பற்றிக்கிச்சு. மொத்த காடும் பற்றிட்டு எரிஞ்சிருக்கு போல் நைட்டு. இது பாருங்களா. ஐயோ, எதுக்கு இந்த மாதிரி பற்றிக்கிட்டு எரியுதுன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் எவனோ இதுக்கு பின்னாடி இருக்கான், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அது இல்லாமல் எனக்கு இப்போ ஒரு பயம் வேறு வந்துச்சு, இந்த இடம் பஞ்சர் ஆகிடுமோன்னு பயம் இப்போது. ஏன்னா இப்போ எக்காச்சக்கமான பள்ளமேடு சடனாக வருது இந்த காருக்குள்ளே. அதை இப்போ கார்காரன் போகிறான்னு வைங்களேன், அவன் ஃபார்வர்டில் போகும்போது அவனுக்கு தெரியும் நான் பின்னாடி வரேன்னா, சடனாக உள்ளே பூந்துட்டோன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன் சென்ட்ரல் அழகாக பள்ளத்தை தள்ளிட்டு போயிடுறான், நான் நடுவில் போனேன்னு வைங்களேன் பள்ளத்துக்குள்ளே தான் வண்டியை விட்றேன், தெரியுதா? அதனால் ஒன்று ஓவர்டேக் பண்ணிடணும். இல்லை இப்போ கொஞ்சம் நல்ல ரோடு வருதுடா எனக்கு தெரிஞ்சு, அதான் நினைக்கிறேன். மலையில் ஏறிட்டு இறங்குறதுக்கு இப்போ இந்த ரூட்டு இதுலேருந்து இறங்கினோடனே ஒக்கானிக்கல் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் தான் சொன்னேன்ல, மலை மேலே ஒக்கானிக்கல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. மேப்பில் அவ்வளோ பார்த்தேன், அது பக்கத்தில் இந்த காடு இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை, இந்த மவுண்டனை பாருங்க. அப்படியே கீழே, இதுக்கப்புறம் கீழே தான் இறங்கும். என்ன வாங்கின 20 ரூபா வச்சு ஒரு ரோடு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் இங்கே. ஓகே தான் தெரிஞ்சு. இது காடு வந்து வெயில் இல்லாத டைம் வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு உள்ளெல்லாம் அப்படியே வேவுது. ஒரு 2 நிமிஷம் என்னன்னு வைங்களா, உள்ளே குப்புன்னு வேர்த்துரும். ரன்னிங்லேயே இருக்கணும். புடு நல்ல பிரேக்கிங் பிடிக்கல ஜி. சடனாக 2 பிரேக்கும் ஒரு மாதிரி காமனைஸில் பிடிச்சேன், நின்றுச்சு வண்டி. ஆனால் முன்னாடி போக விட மாட்டேங்கிறான் அவன். கர்நாடகா 01 கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா முன்னாடி போயிடுவேன். இந்த மாதிரி உட்காந்துங்களானுங்க பாருங்க, யாராவது ஏதாவது போடுவானுங்களா அப்படின்ட்டு.
யோ இல்லை போங்கயா, காட்டுக்குள்ளே போங்கயா. நீங்கள் உங்களுக்கு காட்டுக்குள்ளேயே எவ்வளோ இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே ஏங்க வரீங்க? ஐயோ இந்த ஸ்கோடாக்காரன் தாஞ்சி தலை வலிக்கிறான், வழியே விட மாட்டேங்கிறான் ஜீவன். அந்த காரு கூட எப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த ஸ்கோடாக்காரன் வழியே விட மாட்டான். என்ன பேராஷூட்டா என்னது அது? ஓகே, அந்த போட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, போட்டிங் போகிறதுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி கொஞ்சம் போட்டிங்க்கு ஒரு 300 பிடுவான்னு நினைக்கிறேன். 300 300 to 500 ஒரு ஆளுக்கு பர் ஹெட்டுக்கு பிடிப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் அடித்து கூப்பிட்டு வந்து திருப்பி இதே பொசிஷனில் விடுறதுக்கு 300 to 500. போட்டிங் தண்ணி நல்லா இருந்ததுன்னா போட்டிங் கண்டிப்பாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி அந்தளவு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஊடப்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், ஊடப்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆனால் அந்த கிராம மக்கள் தான் தைரியமாக அப்படியே சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறானுங்க. புதுசாக வெளியேருந்து வரவங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் நைட் டைம் எனக்கு தெரிஞ்சு விட மாட்டானுங்க அங்கே. ஆனால் நைட் டைம்லாம் இன்னும் எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாலாம் ஒரு லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஏதாவது டென்ட்டு போட்டு உட்காந்துங்கன்னா தான் இங்கே உண்டு, இல்லைனா அது ஆப்ஷனே கிடையாது காப்பாற்றுறதுக்குலாம். பக்கத்தில் வந்து தம்பி இந்த பக்கம் பஸ் வருமானு கேட்கும், அந்த மாதிரி குரக்கடையெல்லாம். ஐயோ கீழே தண்ணி இருக்கியா? ஐயோ ஐயோ ஒக்கானிக்கல்லேருந்து வர தண்ணி ஜி. பிஹேவ் ஃபார் குரக்கடைல்ஸு. தண்ணி இருக்குது, ஆனால் அந்த தண்ணி இருந்து இந்த இடம் எதுனா வெரி கிரேட்டில். எனக்கு தெரிஞ்சு தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் கல் போட்டிருக்கானுங்க போகக்கூடாதுன்ட்டு. சரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போக வேண்டாம், நம்ம அங்கே ஒக்கானிக்கல் போகலாம். அடா பாவி, கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு வந்த எல்லாருமே திருப்பி ஓவர்டேக் பண்ணிட்டாங்களேடா. எனக்கு அதான் ஜி மனசே கேட்கல. எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு நான் வந்தேன், திருப்பி பார்த்தா எல்லோரும் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டானுங்க. காய்ஸ் ஒக்கானிக்கலுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் காய்ஸ். மணி இப்போயே வந்து 1:45 ஆகிடுச்சு. 2 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவேன்னு எதிர்பார்த்தேன். பட்டு இந்த இடம் பார்த்தேன், முதலைகள் டேஞ்சர்னு போட்டிருந்தான், ஒன்றும் இல்லை. சுழல் அதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தண்ணி நிறைய வர டைமில் வந்து இதெல்லாம் இருக்கும், இந்த டைமில் இல்லை. ஆனால் இதோ இவனுங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு நிற்கிறானுங்க, நான் அதான் கொடுப்பேன்ட்டு. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லைனாலும் கொடுக்க மாட்டேன். கேட்டிருந்தா கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்து பழகுனீங்கன்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. இன்னொருத்தன்ட்ட போய் எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கும். லாக்டவுன் டைமில் தான் நியூஸ்லலாம் லாக்டவுன் டைமில் பார்த்தீங்களா, கொடைக்கானல் ஊட்டி அவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க, நடு ரோட்லேயே தான் வந்து உட்காந்துட்டே இருந்தானுங்களா எல்லா டைம்லேயும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டு இது கொடுக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு கொடுக்காதது தான் நல்லது. கொடுத்தீங்கன்னா அது இப்போ இன்னும் பழக்கமாகவும் இன்னும் எதிர்பார்த்துட்டு வந்து நிற்பாங்க. பாருங்க கும்பல் கும்பலாக இருக்காங்க. தண்ணி இல்லை, ஆனால் கம்மி தான் தண்ணி, ஆனால் இருக்குது பரவாயில்ல. காஷன், நோ டைவிங் நோ ஸ்விம்மிங். பட் இங்கே டைவும் பண்ணலாம் ஸ்விம்மும் பண்ணலாம், அந்தளவு தான் தண்ணி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைம் இருந்தால் போய் டைவ் அடித்து பார்ப்போம். எங்கிட்ட வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பேக்கில். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா தண்ணியில் குதிக்க வேண்டியதான். நான் போயிட்டு தான் வந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் கால் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு நினச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் தான் நின்றுருந்தேன். நல்லா குழுன்னு தண்ணி. இப்போ சிரிப்பு என்னென்னா, இப்போ வண்டி ஓட்டுறதுனா எதுவும் சில்லுன்னு இருக்குது. அது ஏதோ வெடிலாம் வெடிக்குது. ஏதோ டோக்கன் போல். ₹20. போட்டிங் இப்போதைக்கு பிளான் இல்லைண்ணா, சொல்கிறேன் நான். நான் இங்கேருந்து வரேன். சரி நான் பார்த்துட்டு வரேன். 1500 தான் ஒரு போட்டுக்கு. நல்லா ஜாலியாக போயிட்டு வரேன் நான். அங்கேயே ஆஃபீஸு, இங்கெல்லாம் இல்லை, நாங்கள் தான் இங்கேருந்து வரணும் உங்கள் கூட. அப்படியா? சரி நான் முதல்ல பிளான் இருக்கான்னு பார்க்கணும், ஏன்னா டைம் இல்லை எனக்கு. நான் போய் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நான் 1 மணி நேரம். அதான் முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கேருந்து கம்மி தானே, 2 கிலோமீட்டர் தானே. நான் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டன் வரேன், வந்துட்டு சொல்லிட்டேன் நான். பைக் இங்கே நிறுத்தி போய் சுற்றி கூட்டு வந்து விட்டுருவீங்களா? இங்கே அங்கேயே நம்ம பார்க் பண்ணிட்டு அங்கேயே ஆஃபீஸ் இருக்குது. அப்போ நாங்கள் சொல்கிறேன் நான். வரட்டுமா? இல்லை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஏன்னா டைம் எனக்கு கம்மியாக இருக்குது. நான் சுற்றி பார்த்துட்டு முதல்ல சொல்லணும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நேராக போட்டுக்கு போனால் எல்லாம் சுற்றலாம், மற்றதுல எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து நான் ஃபால்ஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன். ஃபால்ஸே தான், ஃபால்ஸ் பார்க்கணும் போட்டு தான் போகணும்.
நடந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் இருக்குல்ல, அது வரைக்கும் போய் பார்த்துட்டு நான் வரேன். அதெல்லாம் எல்லாம் இப்போல்லாம் தண்ணி இல்லை. போட்டில் போனால் காலத்துலாம் பார்த்துட்டு பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரி, அப்போ நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நாங்கள் இருக்குல்ல, அங்கே பார்க்குறேன் நான். ஒரு போட்டின் வாடகை 1500 ரூபாய். பார்த்துக்கோங்க. தலைவரே வாங்க, கேமரா பார்த்தோன்னே வந்துட்டார் தலைவரே. அது தமிழில் நான் பேசணுன்னே சொல்லிட்டார். தலைவரே 1500 ரூபா தான் வாங்க அப்படின்றாரு. 1500 ரூபா. ஆனால் 1500 ரூபாய்க்கு அது ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல ஜி. அது நான் பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு தண்ணி எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு பண்ணி சொல்லணும். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னு வைங்களேன், 1500 எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு போட் ரைடு கூப்பிட்டு போகிறேன் அங்கேருந்து தான். ஆனால் போட்டு பக்கத்துலலாம் அது எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நடந்துலாம் ஃபால்ஸை பார்க்க முடியாதான், அவர் போட்டில் கூப்பிட்டு போகிறது தான். அவர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை முதல்ல என்ன நிலமன்ட்டு அங்கே போய் பார்ப்போம். 1500ன்றது அது இப்போது நான் பார்க்குறது பொறுத்து தான். நான் போய் பார்ப்பேன். தண்ணி நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது பச்சை பச்சையாக இருந்தது தண்ணி. அது அந்தளவு இல்லை. இப்போ பார்க்கலாம். தண்ணி கிளியராக ஒரு எப்படி சொல்கிறது, மகாராஷ்டிராந்து வந்திருக்கானுங்கயா. கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா 1500 கொடுத்து போகிறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டில் காலை வைப்போம். இது கணக்கு எப்படின்னா, ஒருத்தருக்கு 1500. ஒரு போட்டு 1500, எத்தனை பேர் போனால் போய்க்கலாம் போல, 3-4 பேர் போகலாம். ஆனால் நான் ஒருத்த மட்டும் 1500 கொடுத்து போனேன்னு வைங்களேன், கழுத்து மேலே அடிச்சான்னு போனாங்க அப்புறம். அதனால் கும்பலாக போகும்போது பார்த்துக்கலாம். தமிழ்நாடு கர்நாடகான்னு வரும் பாருங்க, லட்சுமி ஹோட்டல். சின்ன ஹோட்டல் தான். 800 மீட்டர்ஸில் டேர்ன் ரைட். நெக்ஸ்ட் ரைட்டா எங்கேயா இருக்குது? இதுவா? எங்கேயா இருக்குது ரைட்டு? ஷிட், தப்புன்னு சொல்லுது. இப்போ போனால் மெயின் ஃபால்ஸ் தான். இதுக்குள்ளே போகலாமா? பைக் அலோடா? வா அலோடு தான். இது அலோடு மாதிரி தெரியல. எல்லாம் பூந்து போகிறாங்க. நானும் பூந்து தான் வரேன். இல்லை, இதை உடச்சி எடுத்துருக்காங்கன்னா இப்போ அலோடு தான். யார் அவன் எடுத்த வீலாக்கு பார்த்தீங்களா? சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு முதல்ல எடுக்கிறாரு. மெக்கானிக்கல் டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்டு. மெயின் ஃபால்ஸ் எப்படி போய் பார்க்குறது? அண்ணே வணக்கம்ண்ணே, கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா போயிடுவேண்ணே. இதான் எனக்கு தெரிஞ்சு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பிளாக் பண்ணிவிடுவானுங்க. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு தான் போகணும். எஸ், வெறித்தனமாக இருக்குது பாருங்களா. அப்படியா? இன்னும் போக வேண்டியதாக இருக்குது. ரூட்டு தப்பே. போடு வர போட்டிங், எல்லாம் போட்டிங். ஓகே தானா அது? இருங்க, நான் முதல்ல உள்ளே பார்த்துட்டு வரேன். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்டா. போட்டிங்க்கு ஒரு ஆள் தானே, பார்த்து சொல்லுங்கள். ஒரு போட்டு 1500 ரூபாயா? 3 பேர் ஆள் இல்லையே, நான் மட்டும் தானே இருக்கேன். அம்மா சரி, பைக் எங்கே நிறுத்துறது? அவர் அங்கேயே பிடிச்சாரு என்ன? யாரும் எடுக்க மாட்டாங்களா வண்டியா? ஆஹா, அதை சொல்லலை. இவங்க வண்டி எடுக்க மாட்டாங்களா?